வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கான வழிகாட்டும் குழுவை கல்வித்துறை அமைத்துள்ளது. புதுச்சேரி கல்வித்துறை துணை இயக்குநர் வெர்பினோ ஜெயராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவையில் நிகழ்கல்வியாண்டு முதல் அரசு பள்ளிகள் அனைத்திலும் முழுமையாக சிபிஎஸ்இ பாடத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதனை முன்னிட்டு அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு தனியார் நிறுவனம் மூலம் பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பயிற்சி அளிப்பதற்கான வழிகாட்டுவதற்கு உயர் அதிகாரிகளை கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. வழிகாட்டும் குழுவின் ஒருங்கிணைப்பாளராக கல்வித்துறை இணை இயக்குநரும் மாநில கல்வி திட்ட இயக்குநரும் செயல்படுவர். உறுப்பினர்களாக கல்வித்துறை துணை இயக்குநர், முதன்மை கல்வி அதிகாரி, சிறப்பு பணி அதிகாரி ஆகியோர் இடம்பெறுவர். இந்த குழுவானது ஆசிரியர்களுக்கான பயிற்சி குறித்த முடிவை எடுக்கும். அத்துடன் குழுவில் ஆசிரியர் பயிற்சி மைய விரிவுரையாளர், மாநில பயிற்சி மைய விரிவுரையாளர் ஆகியோரும் ஆலோசனை கூறும் வகையில் இடம்பெறுவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட மாலை நேர பயிற்சி வகுப்புகளுக்கு பள்ளி மாணவர்கள், அலுவலக ஊழியர்கள் உள்ளிட்டோர் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரதியார் பல்கலைக்கூட முதல்வர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் பாரதியார் பல்கலைக்கூடம் செயல்பட்டு வருகிறது. இங்கு வாய்ப்பாட்டு, பரதநாட்டியம், ஓவியம், வண்ண ஓவியம், துணி வண்ண ஓவியம், சுடுமண் சிற்பம் ஆகிய பிரிவுகளுக்கு 6 மாத கால சான்றிதழ் பயிற்சி வகுப்புகள் 3 நிலைகளில் மாலை நேர வகுப்புகளாக நடத்தப்பட உள்ளன. வகுப்புகள் முதல் நிலையில் மாலை 5:30 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும், 2, 3ஆம் நிலைகள் இரவு 7 மணி முதல் 8:30 மணி வரையிலும் நடைபெற உள்ளன. மாலை நேர வகுப்புகளில் சேர விரும்புவோர் ரூபாய் 100 கட்டணம் செலுத்தி விண்ணப்பங்களை பெறலாம். இணையதளம் மூலமும் மே மாத இறுதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த சார் பதிவாளரை தாக்கி முக்கிய ஆவணங்களை பறித்து சென்ற வழக்கில் பத்திர எழுத்தர் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி திருக்கனூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சார் பதிவாளராக பாஸ்கரன் என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி பணி முடித்து இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த பாஸ்கரனை 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் தாக்கிவிட்டு அவரிடமிருந்த முக்கிய ஆவணங்களை பறித்து சென்றது. பாஸ்கரன் அளித்த புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்தில் உள்ள கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பத்திரப்பதிவு செய்ய சார் பதிவாளராக தாமதப்படுத்தியதால் தேங்காய் திட்டை சேர்ந்த பத்திர எழுத்தர் மணிகண்டன் அறிவுறுத்தலின் பேரில் சார் பதிவாளரை தாக்கி ஆவணங்களை பறித்து சென்றது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து பத்திர எழுத்தர் மணிகண்டன், வில்லியனூரை சேர்ந்த ராஜசேகர், சுபாஷ் சந்திரபோஸ், கடலூர் மாவட்டம் தூக்கணாம்பாக்கம் பகுதியை சேர்ந்த அனீஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மதகடிப்பட்டு அருகே உள்ள களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் சொந்த வீட்டிலிருந்து மாமனார் மாமியாரை வெளியே துரத்திய மருமகள் மீது கலெக்டர் அலுவலகத்தில் நீதி கேட்டு புகார் மனு அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதகடிப்பட்டு அருகே உள்ள களித்தீர்த்தால் குப்பம் பகுதியை சேர்ந்தவர் வதிஷ்டா. இவரது கணவர் நாராயணன். இவர்களுக்கு சொந்தமான வீட்டிலிருந்து அவரது மருமகள் மகேஸ்வரி என்பவர் அடித்து வெளியே அனுப்பிவிட்டதாக கலெக்டர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். இதுகுறித்து அவர்கள் கூறுகையில், நானும் எனது கணவரும் கஷ்டப்பட்டு கட்டிய வீட்டிலிருந்து அடித்து துரத்திவிட்டு எனது மருமகள் மட்டும் வாழ்ந்து வருகிறார். வீடு என் பெயரில் உள்ளது, ஆனால் நான் இருக்கக்கூடாது. இது சம்பந்தமாக வில்லியனூர் சப் கலெக்டர் அலுவலகத்திற்கு வந்தோம். அங்கே சப் கலெக்டர் என் பெயரில் உள்ள வீடு எனக்கு சொந்தம் இல்லை என கூறிவிட்டார். நாங்கள் இருவரும் வயதானவர்கள். இந்த வயதில் களை வெட்டி சாப்பிடுகிறோம். மருமகள் எங்கள் வீட்டை வாடகைக்கு விட்டு சாப்பிடுகிறார். நீதி கிடைக்க வேண்டும் என வில்லியனூர் சப் கலெக்டர் அலுவலகத்திற்கு வந்தோம். ஆனால் நீதி கிடைக்கவில்லை. காவல் நிலையம் சென்றோம். அங்கும் நியாயம் கிடைக்கவில்லை. எங்களுக்கு எங்கே செல்வது என்று தெரியவில்லை. எங்களுக்கு இருக்க வீடு வேண்டும்.
இல்லை என்றால் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திக் கொண்டு தற்கொலை செய்து கொள்வதை விட வேறு வழி இல்லை. இதற்கு மேல் எங்களால் உழைத்து சாப்பிட முடியவில்லை என்றனர். தேசிய பால புரஸ்கார் விருதுக்கு தகுதியானவோர் விண்ணப்பிக்கலாம் என்று மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்து மீனா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் மூலம் 2025 ஆண்டிற்கான பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருதுக்கான விண்ணப்பங்கள் இணையதளம் வழியாக வரும் ஜூலை 31ஆம் தேதி பெறப்பட உள்ளன. எனவே புதுச்சேரி பிரதேசத்தை சேர்ந்த வீர தீர செயல், விளையாட்டு மற்றும் சமூக சேவை, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சுற்றுப்புறச் சூழல், கலை மற்றும் பண்பாடு, புதிய கண்டுபிடிப்புகள் இவற்றில் சிறந்து விளங்கிய 5 முதல் 18 வயது வரையிலான குழந்தைகள் தேசிய அளவில் விண்ணப்பிக்கலாம். விருதுக்கு விண்ணப்பதாரர் தன்னிச்சையாகவோ பெற்றோர்கள், அலுவலர்கள், ஆசிரியர்கள் முதலானோர் குழந்தைகள் பெயர்களை பரிந்துரைக்கலாம். முழு விவரங்களுக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் அல்லது துறையின் இணையதள முகவரியை பார்வையிடலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள கடைகளை போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என போலீசார் மோப்ப நாயுடன் திடீர் சோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்க டிஜிபி ஸ்ரீனிவாஸ் உத்தரவின் பேரில் போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக பெரிய கடை காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர், சப் இன்ஸ்பெக்டர் முருகன் தலைமையிலான போலீசார் நேற்றிரவு ஸ்டேஷன் எல்லைக்கு உட்பட்ட ஆம்பூர் சாலையில் உள்ள கடைகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ஏதேனும் விற்பனை செய்யப்படுகின்றதா என்பது குறித்து மோப்ப நாயுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வெங்கடா நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் சந்தேகப்படும்படி நபர்களின் வீடுகளில் கஞ்சா பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என போலீசார் சோதனை மேற்கொண்டனர். இதனால் அப்பகுதிகளில் பரபரப்பு ஏற்பட்டது. மடுகரை பட்டாம்பாக்கம் செல்லும் சாலையில் உள்ள ஏரிக்கரை பகுதியில் கோழி கழிவுகள் மூட்டை மூட்டையாக வீசல். இதனால் துர்நாற்றம் ஏற்பட்டு சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட மடுகரை பட்டாம்பாக்கம் சாலையில் உள்ள ஏரிக்கரை பகுதியில் கோழி கழிவுகளை சமூக விரோதிகள் சிலர் மூட்டை மூட்டையாக வீசி சென்றுள்ளனர். தற்போது மழை பெய்து கொண்டிருப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் தொற்று ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. மேற்கொண்டு துர்நாற்றம் வீசுவதால் சாலையில் செல்பவர்கள் மூக்கை பிடித்தபடியே செல்கின்றனர். அப்பகுதியில் நாய்கள் அதிகம் சுற்றித் திரிவதால் சாலையில் செல்பவர்களை துரத்தி கடிக்க வருகின்றது. அப்பகுதியில் பயணம் செய்பவர்கள் அச்சத்துடனே செல்கின்றனர். பல மாதங்களாக இப்பகுதியில் இதே பிரச்சனை இருப்பதால் அப்பகுதியில் குடும்பம் நடத்துபவர்கள் துர்நாற்றத்திலேயே வாழ்ந்து வருவதாக வருத்தத்துடன் தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக தொகுதி எம்எல்ஏவுடன் பலமுறை தகவல் அளித்தும் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரி அருகே பஞ்சவடியில் அமைந்துள்ள ஜெயமங்கல பஞ்சமுக ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி கோவிலில் பட்டாபிஷேக ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி சுவாமிக்கு வசந்த உற்சவ விழாவை ஒட்டி புஷ்ப அலங்கார மண்டபத்தில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி அருகே பஞ்சவடியில் அமைந்துள்ள ஜெயமங்கல பஞ்சமுக ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள பட்டாபிஷேக ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி சுவாமிக்கு வசந்த உற்சவ விழா தொடங்கியது. வசந்த உற்சவ விழாவை ஒட்டி தினம்தோறும் ஸ்ரீராமர் ஸ்ரீ சீதா பிராட்டியுடன் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளுகின்றார். இதனை முன்னிட்டு ஸ்ரீராமர் சீதா பிராட்டிக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்று சிறப்பு அலங்காரம் செய்யப்படுகின்றது. முதல் நாள் வசந்த உற்சவத்தை ஒட்டி பல்வேறு மலர்களால் புஷ்ப பந்தலில் ஸ்ரீராமர் எழுந்தருளினார். தொடர்ந்து அவருக்கு பாராயணம் செய்யப்பட்டு பல்வேறு வகையான தீபாராதனைகள் காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஸ்ரீராமரை வழிபட்டு சென்றனர். ஏம்பலம் திரௌபதியம்மன் ஆலயத்தில் கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட ஏம்பலம் கிராமத்தில் உள்ள பஞ்ச பாண்டவர் திரௌபதியம்மன் ஆலயத்தில் கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது.
பகவான் கிருஷ்ணர், அர்ஜுனன், திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் ஜோடிக்கப்பட்டு ரத வாகனத்தில் இரவு வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக கரக புறப்பாடு நடைபெற்று மூலவர் திரௌபதி அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி குமரேசன் மற்றும் நிர்வாக குழுவை சேர்ந்த பன்னீர்செல்வம், உமா முருகன், செல்வம், ஜனார்த்தனன், பழனிவேல் உட்பட பொதுமக்கள் செய்திருந்தனர். தொடர்ந்து அர்ஜுனன், திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் மற்றும் தீமிதி திருவிழா ஆகியன நிகழ்ச்சி நிரலின்படி நடைபெற உள்ளது. தர்மாபுரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். தர்மாபுரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக காலை பாரத சொற்பொழிவு நிகழ்ச்சியும், மதியம் களபலி இடுதல் நிகழ்ச்சியும், படுகள சோதனை சபதம் முடித்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாலை தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான ஆண் மற்றும் பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். மேலும் பெண் பக்தர்கள் அதிக அளவில் தீ மிதித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தீமிதி திருவிழாவை கண்டு களித்தார். தேனி, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமை கன முதல் ரெட் அலர்ட் எனப்படும் அதி கனமழையும், திங்கட்கிழமை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களில் கன முதல் அதி கனமழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இவ்விரு தினங்களும் தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீனம் இஸ்ரேல் தொடுத்துள்ள போர் தீவிரமானது என்றும் இஸ்ரேல் இனப்படுகொலையில் ஈடுபடுகிறது எனவும் தென்னாப்பிரிக்கா சர்வதேச நீதிமன்றத்தை நாடியிருந்தது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை இஸ்ரேல் மறுத்திருக்கிறது. 200 நாட்களுக்கும் மேலாக இஸ்ரேல் ராணுவம் காசாவில் உள்ள பாலஸ்தீன மக்கள் மீது தாக்குதலை தொடுத்து வருகிறது. இதில் 35,000க்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்துள்ளனர். இதில் பாதிக்கும் பெண்கள் 75% பேர் குழந்தைகள் என பாலஸ்தீன சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. IPL T20 கிரிக்கெட் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 6 விக்கெட்டுகளை இழந்த லக்னோ சூப்பர் ஜெயன்ட்ஸ் 214 ரன்களை சேர்த்துள்ளது. மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி லக்னோ அணியின் ஓபனராக களமிறங்கிய தேவ்தத் படிக்கல் முதல் ஓவரில் டக் அவுட் ஆனார். மார்க்கஸ் ஸ்டோனில் KL ராகுல் இணைந்து பொறுமையான ஆட்டத்தை கடைபிடிக்க ஸ்டோனிஸ் 28 ரன்களில் LBW ஆகி கிளம்பினார். அவரை தொடர்ந்து வந்த தீபக் ஹூடா 11 ரன்களில் அவுட் ஆக 10 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட்டுகளை இழந்த லக்னோ 69 ரன்களை சேர்த்திருந்தது. நிக்கோலஸ் புரான் சிக்சர்களை பறக்கவிட KL ராகுலும் தன் பங்கிற்கு ரன்களை சேர்த்தார். 8 சிக்சர்களை விளாசிய புரான் 29 பந்துகளில் 75 ரன்களை சேர்த்து மிரட்டினார். 16வது ஓவரில் அவரை வெளியேற்றினார் நுவன் துஷாரா. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.